டிஎன்பிஎல் வரலாற்றிலே ஒரு ஹிஸ்டாரிக் மேட்ச் தாங்க சொல்லி ஆகணும். விடாகோ கிங்ஸ் வர்சஸ் சீக்கிரம் மதுரை பேத்தர்ஸோட மேட்ச் நடந்தது. முதல்ல பேட்டிங் பண்ண விடாகோ கிங்ஸ் 20 ஓவர் முடிவில் 239 ரன்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. டிஎன்பிஎல் வரலாற்றிலே அது வரைக்கும் ஹையஸ்ட் டீம் ஸ்கோர் பாத்தீங்கன்னா அதுதான். அதிகபட்சம் பாத்தீங்கன்னா சச்சின் தேர்ந்து ஒரு 84, அந்த ஆண்ட்ரே சித்தார்த் தேர்ந்து பாத்தீங்கன்னா 87 ரன் அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. 240 அப்படிங்கிற டார்கெட் சேஸ் பண்ணி மதுரை பேத்தர்ஸ் ஓபனர்ஸ் உள்ள வந்தாங்க. ஏர்லியா பாத்தீங்கன்னா ராம்குமார் லாஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மகாதேவன் ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் அந்த டாப் ஆஃப் ஆர்டர்ல கொடுத்தாரு, 40 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அண்ட் நம்பர் 3ல உள்ள வந்த சத்ரவேத் ஒரு எக்ஸலண்டா பிளே பண்ணாருங்க. முதல் 19 பால்ல அவரோட அரை சதத்தை கம்ப்ளீட் பண்ணாரு. அதோட அவர் நிக்கல. 40 பந்துகள்ல டிஎன்பிஎல் வரலாற்றிலே ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி பதிவு பண்ணாரு. அதோட அவர் நிக்கல. 47 பந்துகள்ல 121 ரன்கள், 5 சிக்ஸர்கள், 15 பவுண்டரி உட்பட டிஎன்பிஎல் வரலாற்றிலே ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர்ல 2வது இடத்துல இருந்த முரளி விஜய் ஈக்குவல் பண்ணியிருந்தாரு. அண்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் சேஸ்ல கொஞ்சம் ஒர்க் மீதி இருந்தது. அந்த இடத்துல உள்ள வந்த அத்திக்கூர் ரகுமான் பாத்தீங்கன்னா 15 பந்துகளை 25 ரன்கள் அடிச்சு அந்த சேஸ் ஒரு மொமெண்டத்தை மெயின்டைன் பண்ணாரு. அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் லாஸ்ட் ஓவர்ல 6 பந்துகள்ல 16 ரன்கள் தேவைப்படுச்சு. இந்த இடத்துல கேப்டன் அனிருத் ரெஸ்பான்ஸ் எடுத்து முதல் பந்தில் 6 அடிச்சாரு, 2வது பால் 2 ரன், 3வது பால் 6 அடிச்சாரு. அதுக்கடுத்து 4வது பால் பவுலர் இருந்து ஒரு நோ பால், அதுல ஒரு சிங்கிள் அடிச்சாரு. அதோட இந்த ஹிஸ்டாரிக் சேஸ சீக்கிரம் மதுரை பேந்தர்ஸ் வின் பண்ணியிருந்தாங்க. 3 பால் ஸ்பேரோட 6 விக்கெட் வித்தியாசத்துல அந்த மேட்ச் முடிச்சாங்க. இந்த மேட்சோட ஹைலைட் என்ன பாத்தீங்கன்னா, இது ஒரு ஆள் அடிச்சு கொடுத்த சேஸ் நம்ம சொல்லிட முடியாது. டாப் ஆஃப் ஆர்டர்ல மகாதேவன் ஒரு 40, அந்த சத்ரவேத் ஒரு 121, அந்த அத்திக்கூர் ரஹ்மான் ஒரு 25, கேப்டன் அனிருத் அவுட் ஒரு 37. அப்படி ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் நம்ம டீமுக்கு என்ன தேவைங்கிறத கரெக்டா பிளே பண்ணாங்க. டிஎன்பிஎல் சீசன்ல இது ஒரு எக்ஸைட்டிங்கான மேட்ச் இருந்தது. இன்னும் மீதி இருக்க மேட்ச்ல நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயம் காத்திருக்கு. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. நான் உங்க கிரிக்கெட் வாரணையாளர் செந்தில். நன்றி.